மாயவரத்தில் முத்தம்மா கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் 8வது பாஸ் பண்ணின பிறகு, அவளுடைய அம்மா, அப்பா அவளை பணம் கட்டி மேலே படிக்க வசதி இல்லாமல் இருந்ததால், அவளை வீட்டிலேயே இருந்து வரச் சொல்லிவிட்டார்கள். அவளுக்கு 4 வயதில் தேவகி என்று ஒரு தங்கை இருந்தாள். முத்தம்மா கருப்பாக பிறந்திருந்தாள். ஆனால் தேவகி நல்ல கலரா பிறந்திருந்தாள். முத்தம்மாவை வீட்டிலே சமையல் வேலை செய்து வர சொல்லிவிட்டு, சித்தாள் ஆள் வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தார்கள் ராஜுவும் செல்வியும். செல்வியின் அண்ணன் காளியும் அதே பில்டிங் கான்ட்ராக்டரிடம் ஒரு தச்சராக வேலை செய்து வந்து கொண்டிருந்தார். செல்வி தன் கணவனை கூட வைத்துக்கொண்டு அண்ணன் காளியிடம், அண்ணே, உறவு விட்டு போகாம இருக்க நீ தயவு செஞ்சு மருதுவுக்கு முத்தம்மாவை கட்டிக்குடு என்று சொன்னவுடன், காளி, நான் நிச்சயமா அதை செய்றேன் தங்கச்சி. எனக்கும் அந்த ஆசை ரொம்ப நாளா இருக்கு. நீயே இப்போ உன் வாயால சொல்லிட்ட. நான் செய்யாம இருப்பேனா என்று செல்விக்கு வாக்கு கொடுத்தார். அன்று ஞாயிற்றுக்கிழமை. வீட்டுக்கு வேண்டிய மாதாந்திர சாமான்கள் வாங்க மார்க்கெட்டுக்கு ஒரு ஆட்டோவில் போய்க் கொண்டிருந்தார்கள் ராஜுவும் செல்வியும். அவர்கள் போய்க் கொண்டிருந்த ஆட்டோ மேலே ஒரு கார் மோதி விபத்து நடந்த இடத்திலேயே இருவரும் இறந்து விட்டார்கள். அந்த விபத்தை பார்த்த முத்தம்மா பக்கத்து வீட்டு அம்மா உடனே ஓடி வந்து முத்தம்மாவிடம் விஷயத்தை சொன்னாள். அவளுக்கு உலகமே இருண்டு விட்டது. தேவகி வாசலில் பாண்டி ஆடிக்கொண்டு இருந்தாள். பக்கத்து வீட்டு அம்மா தன் வீட்டுக்குள் போனதை பார்த்து தேவகி வீட்டுக்குள் போனாள். அந்த அம்மா சொன்னதை கேட்டு தலையில் அடித்துக்கொண்டு அழுது கொண்டு இருந்தாள் முத்தம்மா. அவள் உடனே தன் அக்காவை பார்த்து, ஏன்கா, என்ன ஆச்சு, நீங்க ஏன் அழறீங்க என்று கேட்டாள். உடனே முத்தம்மா, தேவகி, நம்ம அப்பா அம்மா 2 பேரும் ஒரு ஆட்டோ விபத்துல இறந்துட்டாங்க. இனிமே நாம 2 பேரும் என்ன பண்ண போறோம் என்று சொல்லி மறுபடியும் தலையில் அடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். அப்பா அம்மா இருந்துட்டாங்க என்று சொன்னால் அதன் தாக்கமே என்ன என்று தெரியாத வயசு தேவகிக்கு. முத்தம்மா தேவகியை பார்த்து, தேவகி, நீ வாசல்ல பாண்டி ஆடினது போதும், வீட்டுக்கு உள்ளேயே கதவை சாத்திக்கிட்டு இரு. நான் போய் நம்ம மாமா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளி இருந்த மாமா மாமி வீட்டுக்கு போய் முத்தம்மா அப்பா அம்மா இறந்து போன விஷயத்தை அழுது கொண்டே சொன்னாள். உடனே காளி தன் வீட்டில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு முத்தம்மாவையும் அழைத்து கொண்டு விபத்து நடந்த இடத்திற்கு ஓடினார். அங்கு இருந்தவர்கள் 2 பேர் பாடியையும் அரசாங்க மருத்துவமனைக்கு எடுத்து போய்விட்டார்கள் என்று சொன்னதும், காளி முத்தம்மாவை அழைத்து கொண்டு அரசாங்க மருத்துவமனைக்கு ஓடிப்போய் விசாரித்தார். மருத்துவமனையில் எமர்ஜென்சியில் இருந்த டாக்டர் காளியை பார்த்து, அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. நாங்க 2 பாடியையும் அமரர் கிடங்குக்கு அனுப்பிவிட்டோம் என்று சொன்னார். உடனே காளி, முத்தம்மா, இனிமே நாம ஒன்றும் பண்ண முடியாது. இந்தா, உனக்கு வீட்டுக்கு போக பஸ் சார்ஜ். நீ வீட்டுக்கு போய் தேவகியோட பத்திரமா இருந்துகிட்டு வா. நான் உங்க அம்மா அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன் என்று சொல்லிவிட்டு அமரர் கிடங்குக்கு போய் இறந்து போன ராஜு பாடியையும் தங்கை செல்வியின் பாடியையும் வாங்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு வந்தார். 1 மாசம் ஆனதும் ஒரு நாள் தன் அக்காவுக்கு வாக்கு கொடுத்தபடி காளி தன் செலவிலேயே முத்தம்மாவை தன் ஒரே பையன் மருதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார். கல்யாணம் ஆனதும் மருது முத்தம்மா இருந்த வீட்டுக்கு குடி வந்தான். மருது தன் அப்பா கிட்ட தச்சு வேலையை நன்றாக கற்றுக்கொண்டிருந்ததால் காளி தன் வேலை செய்து வந்த பில்டிங் கான்ட்ராக்டரிடம் சொல்லி மருதுவுக்கு தனியாக தச்ச வேலையும் முத்தம்மாவுக்கு ஒரு சித்தாள் வேலையும் வாங்கி கொடுத்தார். மருதுவும் முத்தம்மாவைப் போல கருப்பாக தான் இருந்தான். முத்தம்மா தனக்கு வேலை கிடைத்ததும் தேவகியை கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் 1ஆம் வகுப்பில் சேர்த்தாள். மருதுவிடம் சொல்லிவிட்டு முத்தம்மா தனக்கு வந்த சம்பள பணத்தை தங்கை தேவகி கல்யாணத்துக்கு சேர்த்து வைத்து கொண்டு வந்தாள். மருதுவுக்கு வரும் சம்பளத்தை வீட்டு செலவுக்கு வைத்து கொண்டு வந்தாள் முத்தம்மா. 4 வருடங்கள் ஓடிவிட்டது. காளியின் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயது அதிகம் ஆகிவிடவே அவர்களை கவனித்து கொள்ள காளி மருதுவிடம் முத்தம்மாவிடம் சொல்லிக்கொண்டு மாயவரத்தை விட்டு அவன் அப்பா அம்மா வாழ்ந்து வந்த கிராமத்துக்கு போய்விட்டார். வருடத்திற்கு ஒரு தடவை காளியும் அவன் மனைவியும் கிராமத்தை விட்டு மாயவரத்துக்கு வந்து மருதுவையும் முத்தம்மையும் பார்த்துவிட்டு போய் வந்து கொண்டு இருந்தார்கள். தேவகிக்கு நிறைய தெய்வ பக்தி இருந்தது. அவள் தினமும் சாயங்கால நேரத்தில் அவர்கள் வசித்து வந்த தெருவிலே இருந்த அம்மன் கோவிலுக்கு போய் அந்த அம்மனிடம், தாயே, எனக்கு நல்ல படிப்பு கொடு. என் அம்மா அப்பாவை நீ என் சின்ன வயசுலேயே எடுத்துக்கிட்ட. எனக்கும் என்னை பார்த்துக்கிட்டு வர அக்காவுக்கும் ஒரு கஷ்டமும் தராத. எங்களை சௌக்கியமா வச்சுக்கிட்டு வா என்று வேண்டி வந்தான். 3 வருடம் போனதும் அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் கட்டி வந்த பிளாட்டுகள் விலை போகாததால் அவர் மீதி இருக்கும் பிளாட்டுகளில் வேலை ஒன்றும் செய்யாமல் தன்னிடம் இருந்த மேசன், தச்சன், டைல்ஸ் புதைப்பவர்களுக்கு எல்லாம் வாரத்தில் 3 நாள் தான் வேலை கொடுத்து கொண்டு வந்தார். அதனால் மருதுவும் வாரத்தில் 3 நாளைக்கு தான் வேலைக்கு போய் வந்து கொண்டு இருந்தான். வருடங்கள் 5 ஆகியும் முத்தம்மாவுக்கு குழந்தைகளே பிறக்கவில்லை.
முத்தம்மாவுக்கு குழந்தைகள் என்றால் உயிர். ஞாயிற்றுக்கிழமைகளில் தன் பக்கத்து வீட்டில் இருக்கும் குழந்தைகளுடன் நிறைய பேசி வருவாள். அவளும் அவள் வேலை செய்து வந்த இடத்தில் மற்ற பெண்மணிகளைக் கேட்டு அவர்கள் சொன்ன ஆயுர்வேத மருந்தை சாப்பிட்டு வந்தாள். சிலர் சொன்ன சித்த வைத்திய மருந்தையும் சாப்பிட்டு வந்தாள். மருதுவும் முத்தம்மாவும் தங்களுக்கு குழந்தையே பிறக்கவில்லையே என்று மிகவும் கவலைப்பட்டு கொண்டு வந்தார்கள். அந்த தடவை வந்தபோது முத்தம்மா தன் மாமனார் மாமியாரிடம் தான் சாப்பிட்டு வரும் மருந்தை எல்லாம் விவரமாக சொன்னாள். அவர்களும் தங்களுக்கு ஒரு பேர குழந்தை பிறக்கவில்லையே என்று மிகவும் கவலைப்பட்டார்கள். தேவகி வயசுக்கு வந்ததும் முத்தம்மாவும் மருதுவும் தேவகிக்கு புது பாவாடை தாவணிகள் வாங்கி கொடுத்து போட்டுக்கொள்ள சொல்லிவிட்டு வீட்டு வாசலில் வாழை மரத்தை கட்டி அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களை எல்லாம் அழைத்து ஒரு விருந்து வைத்தார்கள். காளியின் அப்பா அம்மா 2 பேருக்கும் உடம்பு ரொம்ப மோசமாக இருந்ததால் அவர்களை தனியாக விட்டுவிட்டு காளியாலும் பார்வதியாலும் வர முடியவில்லை. ஒரு வாரத்துக்கெல்லாம் காளியின் அம்மாவும் அப்பாவும் இறந்து விட்டார்கள். காளி அவன் அம்மா அப்பா 2 பேருக்கும் எல்லா ஈம காரியங்களையும் செய்தாராம். காளி அவன் அப்பா வைத்து இருந்த 2 ஏக்கரா நஞ்சை நிலத்திலையும் 2 ஏக்கரா புஞ்சை நிலத்திலையும் விவசாயம் பார்த்து கொண்டு வந்தார். தேவகி 8வது பாஸ் பண்ணினதும் வீட்டில் பண கஷ்டம் இருந்து வந்ததால் முத்தம்மாவும் மருதும் தேவகியை மேலே பணம் கட்டி படிக்க வைக்க முடியவில்லை. தேவகி வீட்டிலே இருந்து சமையல் வேலையை கவனித்து கொண்டு வந்து இருந்தாள். தன் படிப்பு இப்படி பண கஷ்டத்தால் தடைப்பட்டு விட்டதை தேவகி தான் தினமும் போய் வரும் அம்மனிடம் சொல்லி வருத்தப்பட்டாள். ஆனால் அவள் தினமும் அந்த அம்மன் கோவிலுக்கு போய் வருவதை மட்டும் நிறுத்தவில்லை. 12 வருடங்களாகியும் முத்தம்மாவுக்கு குழந்தைகளே பிறக்கவில்லை. இதை நினைத்து மருதுவின் அம்மாவும் அப்பாவும் மிகவும் கவலைப்பட்டார்கள். இந்த ஜென்மத்திலே நாம ஒரு பேர குழந்தையை பார்க்கவே முடியலையே. இத்தனை வருஷம் ஆகியும் மருமகளுக்கு குழந்தையே பிறக்கல. அவளும் பாவம் நிறைய மருந்துங்க சாப்பிட்டா. இனிமே எங்க பிறக்க போகுது என்று நினைத்து மனம் உடைந்து போனார்கள். வேலைக்கு போகாத நாட்களில் மருது அவன் சகாக்களுடன் பணம் வைத்து சீட்டு விளையாடி கொண்டு வந்தான். சில நாட்களில் அவன் பணம் ஜெயிப்பான், சில நாட்களில் அவன் தோற்று விடுவான். முத்தம்மாவுடன் வேலை செய்து வந்த ராதா மருது பணம் வைத்து சீட்டு விளையாடி கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு முத்தம்மாவிடம் சொன்னாள். வீட்டுக்கு வந்ததும் வராததுமாய் முத்தம்மா மருதுவை பார்த்து, ஏயா, நீ பணம் வச்சு சீட்டாடிக்கிட்டு இருக்கியா? வேணாயா, நீ அப்படி பணம் வச்சு சீட்டாடாதே. சில நாள் தான் நீ ஜெயிப்பே, நிறைய நாள் நீ தோத்துக்கிட்டு தான் இருப்பே. பணம் வச்சு ஆடாதே என்று மிரட்டினாள். போடி இவளே, சின்ன பசங்க தான் பணம் வைக்காம சீட்டாடுவாங்க, பெரியவங்க பணம் வச்சு தான் சீட்டாடுவாங்க. உனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது என்று சொல்லி சிரித்தான். 3 வருஷம் ஓடிவிட்டது. வாரத்தில் 3 நாட்களுக்கு வேலை கொடுத்து வந்த அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் மருதுவுக்கு வாரத்தில் 1 நாள் தான் வேலை கொடுத்து வந்தார். வேலை இல்லாத நாட்களில் மருது தன் கையிலே இருந்த பணத்தை வைத்து சீட்டாடி வந்தான். சில நாட்கள் தான் அவன் ஜெயித்து வந்தான். நிறைய நாட்கள் அவன் தன் கையிலே இருந்த மொத்த பணத்தையும் தோற்றுவிட்டு வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்து கொண்டு இருந்தான். தான் பணம் தோற்றதை முத்தம்மாவிடம் சொல்லாமல் இருந்து வந்தான் மருது. அன்று மருது தன் கையிலே இருந்த பணத்திலே சீட்டு ஆடினான். அவன் தன் கையில் இருந்த மொத்த பணத்தையும் தோற்றுவிட்டான். அவனுக்கு ரொம்ப நெருங்கிய தோஸ்த் ஒருவனிடம் கடன் வாங்கி மறுபடியும் சீட்டாடினான். மருது அந்த பணத்தையும் சீட்டாட்டத்தில் தோற்றுவிட்டான். மருதுவின் தோஸ்த் சீட்டாட்டம் முடிந்ததும் மருதுவை பார்த்து, மருது, நீ எல்லா பணத்தையும் தோத்துட்டே. நான் இன்னைக்கு நிறைய ஜெயிச்சிருக்கேன். வா, நான் உனக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கித் தரேன். நீ அதை அடிச்சின்னா உனக்கு புது தெம்பு வரும். வா என்னோடு என்று சொல்லி மருதுவை அழைத்து கொண்டு டாஸ்மாக் கடைக்கு போய் 2 பேரும் ஒரு குவார்ட்டர் வாங்கி குடித்தார்கள். அந்த நண்பன் மறுபடியும் ஒரு குவார்ட்டர் வாங்கி தானும் குடித்து கொண்டு மருதுவுக்கும் கொடுத்தான். குடித்து முடிந்ததும், வரேன் மருது, இப்ப எப்படி இருக்கு? உனக்கு புது தெம்பு வந்து இருக்குமே என்று சொல்லி சிரித்துவிட்டு வீட்டுக்கு போனான். அதுவரை குடிக்காத இருந்த மருதுவுக்கு நண்பன் வாங்கி கொடுத்த 2 குவார்ட்டரை குடித்ததும் தலையை சுற்ற ஆரம்பித்தது. மருது மெல்ல மெல்ல தள்ளாடி வீட்டுக்கு வந்து கதவை தட்டினான். தேவகி கதவை திறந்ததும் மருது குடிமயக்கத்தில் அவள் மேலேயே சாய்ந்து விட்டான். மருது வாயிலே இருந்து குடிவாடை தேவகி வயிற்றை கலக்கியது. தேவகி மாமா குடிச்சிருக்கார் என்று புரிந்து கொண்டாள். தேவகி மெல்ல மாமாவை பிடித்து கொண்டு அழைத்து போய் ஒரு சேரில் உட்கார வைத்துவிட்டு பக்கத்து விட்டு அம்மா குடித்துவிட்டு வந்த புருஷன் மேலே திட்டிக்கொண்டே ஒரு வாளி தண்ணீரை தலையில் கொட்டுவது போல அவளும் ஒரு வாளி தண்ணீரை மாமா தலை மேலே கொட்டினாள். ஒரு 10 நிமிஷத்தில் மருது மெல்ல மெல்ல தன் நிலைக்கு வந்தான். மருது தேவகியை பார்த்து, தேவகி, நான் குடிச்சிட்டு வந்ததை முத்தம்மா கிட்ட மட்டுமே சொல்லிடாதே என்று கெஞ்சினான். உடனே தேவகி மருதுவை பார்த்து, மாமா, நீங்க மறுபடியும் குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்போதான் நான் அக்கா கிட்டே சொல்ல மாட்டேன் என்று சொன்னதும் மருது உடனே, நான் நிச்சயமா குடிக்க மாட்டேன் தேவகி என்று சொன்னான்.
கொஞ்ச நேரம் போனதும் மருது, "தேவகி எனக்கு ரொம்ப பசிக்குது" என்று சொன்னவுடன், தேவகி அவள் பண்ணி வைத்த சமையலில் தனக்கு வைத்துக்கொண்டு மீதி சாப்பாட்டை ஒரு தட்டில் போட்டு மாமாவுக்கு கொடுத்தாள். மருது தேவகி கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு, அவள் வைத்திருந்த கிளாஸ் தண்ணீரை குடித்துவிட்டு, தட்டை தேய்க்க போட்டுவிட்டு கட்டிலில் படுக்கப் போய்விட்டான். தேவகி தான் எடுத்து வைத்திருந்த சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு, தட்டை தேய்க்க போட்டுவிட்டு, தான் படித்துக் கொண்டிருந்த ராணிவார புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். மணி 5 இருக்கும். மருது கட்டிலில் இருந்து எழுந்து வந்தான். நமக்கோ இந்த கான்ட்ராக்டர் கிட்ட வேலை இல்லைன்னு சொல்லிட்டார். நாம நிறைய கடன்க வேற வாங்கியிருக்கோம். நாம திருச்சிக்கு ஓடிப்போய் ஏதாச்சும் வேலை தேடிக்கலாம் என்று நினைத்தான். முத்தம்மா பணம் வைக்கும் இடம் அவனுக்கு தெரிந்து இருந்ததால் அங்கே இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து தன் பாக்கெட்டில் பத்திரமாக வைத்து கொண்டான். ரூமை விட்டு வெளியே வந்த மருது தேவகி படுத்து தூங்கிக் கொண்டிருந்த அழகை பார்த்தான். அவனுக்கு மிருக ஆசை தலை தூக்கியது. அவன் செயலில் இறங்கினான். மெல்ல போய் வாசல் கதவை ஓசைப்படுத்தாமல் சாற்றி தாழ் போட்டான். கொடியில் இருந்த தேவகி தாவணி ஒன்றை எடுத்து தேவகி வாயை கட்டினான். தேவகி எழுந்து கொண்டாலே ஒழிய அவளால் கத்தவே முடியவில்லை. மருது தேவகி கைகளையும் ஒன்றாக சேர்த்து பின்னாலே கட்டினான். அவள் அப்படியே தூக்கிப்போய் கட்டிலில் போட்டு ஆசை தீர அவளை அனுபவித்துவிட்டு அவள் உடம்பின் மேல் அவள் பாவாடையை போட்டு மூடிவிட்டு வாசல் கதவை திறந்து கொண்டு போய்விட்டான். தேவகிக்கு அழுகை அழுகையாக வந்தது. அவளால் அவள் கையையோ வாயையோ அவிழ்க்க முடியவில்லை. மிகவும் இறுக்கமாக கட்டியிருந்தான் மருது. அவள் விக்கி விக்கி அழுது கொண்டு இருந்தாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. 1 மணி நேரத்திற்கெல்லாம் முத்தம்மா வீட்டுக்கு வந்தாள். என்ன இந்த தேவகி, அவ வயசுக்கு வந்த பொண்ணு, சாயங்கால நேரத்துல வாசல் கதவு திறந்து விட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என்று கத்திக்கொண்டே வீட்டுக்கு உள்ளே வந்தாள். உள்ளே வந்து பார்த்த முத்தம்மாவுக்கு பாம்பை தீண்டியது போல இருந்தது. கைகளையும் வாயையும் கட்டியிருந்ததால் தேவகி கட்டிலில் விக்கி விக்கி அழுது கொண்டு இருந்தாள். ஓடி வந்து அவள் கைகளையும் வாயையும் அவிழ்த்துவிட்டு, "என்னடி ஆச்சி? யாரடி உன்னை இப்படி பண்ணவன்? நீ எப்படிடி சும்மா இருந்தே?" என்று அடி தொண்டையிலே கத்தினாள் முத்தம்மா. அவள் உடம்பு அனலாய் கொதித்து கொண்டு இருந்தது. கையையும் வாயையும் அவிழ்த்ததும் தேவகி வாய்விட்டு ஓ என்று அழுது கொண்டே கழட்டி போட்டிருந்த உள்ளாடைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு பாவடை தாவணியை உடம்பில் போட்டுக்கொண்டாள். "நீ அழுதது போதும். யாரடி உன்னை இப்படி பண்ணவன்? நீ எப்படிடி சும்மா இருந்தே?" என்று மறுபடியும் கத்தவே தேவகி தன் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு, "கத்தாதேக்கா, அக்கம் பக்கத்துல கேட்க போகுது" என்று சொல்லிவிட்டு மருது வாசல் கதவை தட்டினதிலிருந்து நடந்த எல்லா சமாசாரத்தையும் சொல்லிவிட்டு அழுது கொண்டு இருந்தாள். முத்தம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது. "அந்த தண்டசோரா உன்னை இப்படி பண்ணவன்" என்று சொல்லிவிட்டு அவள் பணம் வைத்திருந்த டப்பாவை பார்த்தாள். அந்த டப்பா காலியாக இருந்தது. "அட பாவி! நான் வச்சிருந்த பணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு என் தங்கையும் கெடுத்துட்டு போயிருக்கியே! நீ வீட்டுக்கு வா! உன்னை கண்ட துண்டமா வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்" என்று கத்தினாள் முத்தம்மா. தன் கை கால்களை எல்லாம் கழுவிக்கொண்டு அழுக்காக இருந்த புடவையை மாற்றிக்கொண்டாள். அவளுக்கு பசி வரவே முத்தம்மா எழுந்து சமைக்க ஆரம்பித்தாள். சமைத்து முடித்ததும் தேவகியை கூப்பிட்டு, "நீ அழுதது போதும், எழுந்திரி. இனிமே என்ன இருக்கு நீ அழறதுக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. வா, சாப்பிட வந்து குந்து. சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது" என்று சொல்லி தேவகியை எழுப்பி இருவருக்கும் தட்டை போட்டு அவள் செய்திருந்த சாப்பாட்டை போட்டாள். சாப்பிட்டு கொண்டே முத்தம்மா, "நம்ம புருஷனே இப்படி பண்ணியிருக்கானே, அவனுக்கு ஏன் இப்படி புத்தி மழுங்கி போச்சு? அவனே சீட்டு ஆடாதேன்னு படிச்சு படிச்சு சொன்னேனே. என் பேச்சை கேட்காம ஆடியிருக்கான். தோத்து இருக்கான். ஜெயிச்சவன் இவருக்கு தண்ணி வாங்கி கொடுத்திருப்பான். இவனும் குடிச்சிட்டு வந்து தேவகிக்கு எடுத்துட்டு நான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டே ஓடிப் போயிருக்கான்" என்று எண்ணமிட்டாள். மணியை பார்த்தால் முத்தம்மா. அது 9:30 காட்டியது. சாப்பிட்டு முடிந்ததும், "இதோ பார் தேவகி, அந்த தண்டசோறு இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டான். நான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த கழுதை ஊரை விட்டே ஓடி போயிருக்கான். நீ சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு வா. உனக்கு 2 மாசம் போனா உன் உடம்பு நார்மலா இருந்துச்சுன்னா நான் என் மேஸ்திரி கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் கட்டி கொடுக்குறேன். நீயும் இன்னைக்கு நடந்ததை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு வர பழகு" என்று தேவகியை தன் மடியிலே போட்டுக்கொண்டு அழுது கொண்டே சொன்னாள் முத்தம்மா. அக்கா சொன்னதை நன்றாக யோஜனை பண்ணினாள் தேவகி. அவளும் இனிமே நாம நடந்து போனதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அக்கா சொல்றதை போலவே செஞ்சு வரலாம் என்று முடிவு பண்ணி, "சரிக்கா, நான் தினமும் குளிச்சுட்டு சாமியை வேண்டிக்கிட்டு வரேன்" என்று அழுது கொண்டே சொன்னாள். அக்காயிடம் சொன்னது போலவே தேவகி தினமும் குளித்துவிட்டு சாமியை வேண்டிக் கொண்டு வந்தாள். முத்தம்மா தேவகியை அடிக்கடி அவ உடம்பை பத்தி கேட்டு வந்தாள். 2 மாசம் போனதும் தேவகிக்கு தன் உடம்பில் ஒரு மாற்றம் தெரிந்தது.
ஏன் இப்படி இருக்கு என்று யோசனை பண்ணினாள் தேவகி. நாம் அவசரப்பட்டு அக்கா கிட்டே இப்ப ஒன்னும் சொல்ல வேணாம் என்று நினைத்து ஒன்றும் சொல்லாமல் இருந்து வந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. முத்தம்மா இன்னைக்கு நம்ம வேலைக்கு போக வேணாமே என்று நினைத்து படுத்துக்கொண்டு இருந்தாள். தேவகி எழுந்து பல்லை தேய்த்து கொண்டு இருந்தாள். அவளுக்கு வாந்தி வருவது போல இருந்தது. அவள் மெல்ல வாந்தி எடுத்தாள். அந்த வாந்தி அவளுக்கு இன்னும் வரவே அவள் வாந்தி எடுத்துக்கொண்டு இருந்தாள். தேவகி வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்கவே விழுந்து அடித்துக்கொண்டு எழுந்து வந்து பார்த்தாள் முத்தம்மா. தேவகி இன்னும் வாந்தி எடுத்துக்கொண்டு இருந்தாள். தேவகி வாந்தி எடுத்து முடிந்ததும் அவளை மெல்ல பிடித்துக்கொண்டு ஒரு சேரில் உட்கார வைத்துவிட்டு தேவகியை அவள் உடம்பை பற்றி கேட்டாள் முத்தம்மா. உடனே தேவகி, ஆமாக்கா, 2 மாசமா என் உடம்பு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு என்று சொல்லி அழுதாள். முத்தம்மாவுக்கு தேவகி சொன்னது நன்றாக புரிந்துவிட்டது. உடனே அவள் பல்லை தேய்த்து கொண்டு வீட்டை பூட்டிக் கொண்டு பக்கத்தில் இருந்த நாயர் டீ கடைக்கு போய் ஆளுக்கு 2 பன் வாங்கி சாப்பிட்டு விட்டு டீயை குடித்தார்கள். முத்தம்மா தேவகியை அழைத்து கொண்டு அவளுக்கு தெரிந்த ஒரு கிளினிக்குக்கு போய் தேவகியை காட்டினாள். அந்த லேடி டாக்டர் தேவகியை நன்றாக செக்கப் பண்ணிவிட்டு இவங்க முழுகாம இருக்காங்க என்று சொன்னதும் முத்தம்மாவுக்கும் தேவகிக்கும் தூக்கி வாரி போட்டது. டாக்டருக்கு பீஸை கொடுத்துவிட்டு முத்தம்மா தேவகியை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தாள். முத்தம்மாவுக்கு கோவமாக வந்தது. அதை அடக்கி கொண்டு இருந்தாள். கொஞ்ச நேரம் ஆனதும் தேவகி, உனக்கு இப்படி ஆயிடுச்சே, அந்த கழுதை உன்னை இப்படி பண்றதுக்கு நீ அவனை தடுத்திருக்க கூடாதா? கல்யாணம் ஆவாத நான் உன்னை வச்சுக்கிட்டு எப்படி இந்த பிள்ளைய பெத்துக்கிறது? இன்னும் 2 மாசம் போனா உனக்கு வயிறு தெரிய ஆரம்பிச்சிடுமே. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டா என்ன பதில் நான் சொல்றது? எனக்கு தலையே சுத்துது என்று கத்தினாள் முத்தம்மா. தேவகி வெறுமனே அழுதுகிட்டு இருந்தாலே பதில் ஒன்றும் சொல்லல. முத்தம்மா விடாமல், நான் உன்னை இத்தனை கேட்கிறேன், நீ பேசாம குந்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. இப்ப நான் ஒருத்தி தானே சம்பாதிக்க போறேன். அந்த கழுதை நான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். என் சித்தாள் சம்பளமே நம்ம 2 பேருக்கும் கைக்கும் வாய்க்கும் தானே இருக்கும். உன் பிரசவ செலவு வேற எனக்கு இப்ப சேர்ந்து இருக்கே என்று மறுபடியும் கத்தினாள். அக்கா, எனக்கு உன் கஷ்டம் நல்லா புரியுது. நான் படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தேன். மாமா திடீர்னு என் வாயையும் கட்டிட்டு என் 2 கையையும் சேர்த்து இறுக்கமா கட்டிட்டார். என்னால் கத்தவே முடியல. நான் அவர் பிடியில இருந்து திமிரி வெளியே ஓடலாம்னு பார்த்தேன். மாமா வாசல் கதவை நல்லா சாத்தி தாழ் போட்டு இருந்தார். அதுக்குள்ளார அவர் என்னை தூக்கிக்கிட்டு கட்டிலுக்கு என்று சொல்லும்போது தேவகி அழ ஆரம்பித்தாள். முத்தம்மா தேவகி சொன்னதை கேட்டு கொஞ்சம் சமாதானம் ஆனாள். முத்தம்மா தேவகியை பார்த்து, அழுவாதே, இந்த மாதிரி செஞ்ச எந்த பெண்ணாலையும் ஒன்றும் செய்ய முடியாதுதான். எனக்கு புரியுது. மாமா வீட்ல இருக்கும்போது நீ தூங்காம இருந்திருக்கலாம். சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே என்ன செய்யறதுன்னு நம்ம யோசிக்கணும் என்று சொல்லி சமையல் செய்ய போனாள். தேவகி தன் அழுகையை அடக்கி கொண்டு அக்காவுக்கு கூடமாட உதவி பண்ண சமையல் ரூமுக்கு போனாள். சமையல் ஆனதும் இருவரும் சாப்பிட்டார்கள். இருவரும் படுத்து கொண்டார்கள். முத்தம்மா தூங்கினாலே ஒழிய தேவகி வெறுமனே மூட்டு வலையை பார்த்து கொண்டு இருந்தாள். முத்தம்மா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்ததும் தேவகியை பார்த்து, தேவகி, நாம் இந்த குழந்தையை நிச்சயமா பெத்துக்க முடியாது. மறுபடியும் சாயங்காலமா அந்த லேடி டாக்டர் கிட்ட எப்படியாவது கெஞ்சி உன் வயித்துல இருக்கிறத கரைச்சிட சொல்லலாமா என்று சொல்லி முடிக்கவில்லை. தேவகி எழுந்து உட்கார்ந்து கொண்டு, அக்கா அக்கா, நீங்க சொல்றது ரொம்ப நல்ல ஐடியா. அப்படி பண்ணிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அத கொஞ்சம் உடனே பண்ணுங்கக்கா. எனக்கும் உங்ககிட்ட இந்த ஐடியாவை சொல்லலாம் தான் இருந்தேன் என்று முத்தம்மா கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினாள். சாயங்காலம் 4 மணிக்கு முத்தம்மாவும் தேவகியும் உடைகளை மாற்றிக்கொண்டு அந்த கிளினிக்கு போனார்கள். டாக்டர் இன்னும் வரவில்லை. 4 பிள்ளை தைச்சி பெண்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள். ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த லேடி டாக்டர் தன் காரில் வந்து இறங்கி அந்த கிளினிக்குள் போனாள். காத்து கொண்டிருந்த பெண்கள் போய்விட்டு வெளியே வந்த பிறகு முத்தம்மா தேவகியை அழைத்து கொண்டு டாக்டரிடம் போனாள். முத்தம்மா தைரியத்தை வரவழைத்து கொண்டு, டாக்டர், இவ என் தங்கை. இவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆவல. நான் ஒரு சித்தாளா வேலை செஞ்சுக்கிட்டு வரேன். நான் வீட்ல இல்லாத போது வேலையில்லாத என் வீட்டுக்காரர் இவளை பலாத்காரம் பண்ணி என்று சொல்லும்போது அழுது விட்டாள். முத்தம்மா சொன்னதை டாக்டர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு நிமிஷம் ஆனவுடனே முத்தம்மா தன் கண்களை துடைத்து கொண்டு, டாக்டர், இவ இந்த குழந்தைய பெத்துக்க முடியாது. நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இவ கர்ப்பத்தை கலைக்க முடியுமா என்று கெஞ்சினான். தேவகி கண்களில் இருந்தும் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த டாக்டர், அம்மா, உங்க கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. நான் ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர். வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலைக்கணும்னா சட்டப்படி புருஷனும் பெஞ்சாதியும் ஒன்னா வந்து ஒரு வாரத்துல எங்களுக்கு இந்த குழந்தையை கலைக்கணும் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்படி பண்ணாதான் குழந்தையை கலைக்க முடியும். உங்க கேஸ்ல அது முடியாத காரியம்.
என்னால் இந்த குழந்தைய கலைக்க முடியாது. அதுக்கு மீறி நான் இந்த பெண்ணோட கர்ப்பத்தை கலைச்சா, அது போலீஸ் கேஸா ஆயிடும். ரொம்ப சாரி. நீங்க 2 பேரும் போகலாம்" என்று சொல்லிவிட்டு, நர்ஸை கூப்பிட்டு அடுத்த பேஷண்ட்டை அனுப்பச் சொன்னாள். முத்தம்மா தேவகியை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தாள். டாக்டர் சொன்னதை கேட்ட இருவரும், "இந்த டாக்டர் குழந்தைய கலைக்க முடியாது. ரொம்ப சாரின்னு சொல்லிட்டாரே" என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே, வரும் வழியிலே ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் 8 இட்லி பார்சல் பண்ணி வாங்கிக் கொண்டு வந்தாள் முத்தம்மா. இருவரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். மணி 7 அடித்ததும் முத்தம்மாவும் தேவகியும் ஆளுக்கு 4 இட்லியை சாப்பிட்டார்கள். கொஞ்ச நேரம் ஆனதும் படுத்துக்கொண்டே முத்தம்மா, "தேவகி, இனிமே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த குழந்தைய பெத்துக்கிட்டு ஆனா உன்னை நான் இங்க வச்சுக்கிட்டு அத பண்ண முடியாது. எனக்கு வரும் சம்பளம் ரொம்ப கம்மி. அதுல உன் பிரசவ செலவு பண்றது ரொம்ப கஷ்டம். நாம ஒண்ணு செய்யலாமா? இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. நான் உன்னை இட்டுக்கிட்டு என் மாமனார் மாமியார் இருக்கிற கிராமத்துக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு, அவங்களே கொஞ்சம் உன்னை வச்சுக்கிட்டு பிரசவம் பார்த்து குழந்தை பிறந்ததும் உன்னையும் குழந்தையும் இங்கே கொண்டு விடச் சொல்றேன். அவங்க இந்த உதவிய பண்ணாங்கன்னா, அப்புறமா நானும் நீயும் குழந்தையும் வேற ஊருக்கு போய் ஏதாச்சும் வேலை செஞ்சு பிழைச்சுக்கலாம். நீ என்ன சொல்ற தேவகி? உனக்கு வேற ஏதாச்சும் ஐடியா தோணுதா? சொல்லு. அதை நம்ம பண்ணலாமா என்று கேட்டாள். தேவகி யோசனை பண்ணினாள். அவள் அக்கா சொன்னது சரி என்று படவில்லை அவளுக்கு. கொஞ்ச நேரம் எப்படி சொல்வது என்று யோசனை பண்ணிவிட்டு, பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, "என்ன அக்கா, எனக்கு இப்படி ஆன பிற்பாடு எப்படிக்கா நான் உன்னை விட்டுட்டு அவங்க வீட்டிலே அத்தனை மாசம் தனியா இருந்து வரது? அவங்க தான் உனக்கு மாமனார், மாமியார். எனக்கு அவங்க மாமனார், மாமியார் இல்லையே. அவங்க என்னைய அவங்க கூட வச்சுக்கிட்டு இந்த உதவிய பண்ணுவாங்களா? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவங்க எதுக்கு எனக்கு வீண் செலவு பண்ணணும்? அவங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல" என்று சொன்னாள் தேவகி. முத்தம்மா தேவகி சொன்னதை கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு, "எனக்கு புரியுது உன் கஷ்டம் தேவகி. நான் உன்னை இன்னும் 2 மாசம் போனா இங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாதே தேவகி. உன்னை இப்படி பண்ணவன் அவங்க பெத்த அயோக்கிய பையன் தானே. அவங்க தான் இந்த உதவி நமக்கு பண்ணியே ஆவணும். எனக்கு அவங்கள பார்த்து கேட்க எல்லா உரிமையும் இருக்கு. நான் அவங்க மருமக. அவங்க எனக்கு இந்த உதவிய பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது தேவகி. அவங்க இந்த உதவிய எனக்கு பண்ணியே ஆகணும்" என்று அடித்து சொன்னாள். கொஞ்ச நேரம் போனதும், "தேவகி, நான் உன்னை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுக்கு இட்டுக்கிட்டு போய் கேட்கிறேன். அவங்க உன்னை வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறமா நாம வேற ஏதாச்சும் செய்ய யோசிக்கலாம். நீ என்ன சொல்ற?" என்று கேட்டாள் முத்தம்மா. தேவகிக்கு என்ன பதில் சொல்றது என்று புரியவில்லை. அவள் பதில் ஒண்ணும் சொல்லவில்லை. "இன்னும் 1 வாரம் இருக்கு நாம அத பண்றதுக்கு. நான் நாளைக்கு காலையில வேலைக்கு போயாகணும். எனக்கு தூக்கம் வருது" என்று சொல்லி பாயை போட்டுக்கொண்டு படுத்து விட்டாள். படுத்தவுடன் முத்தம்மா தூங்கிவிட்டாள். தேவகிக்கு தூக்கம் வரவில்லை. அவள் எண்ணமிட்டு கொண்டு இருந்தாள். அக்கா மேஸ்திரி கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு நல்ல பையனா பார்த்து நமக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்களே. அதுக்கு முன்னாடி நமக்கு இப்படி ஆயிடுச்சே. இந்த குழந்தைய இந்த டாக்டர் கலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அக்காவும் கம்முன்னு வந்துட்டாங்க. வேற யாராவது டாக்டர் இத செய்வாரான்னு அக்காவை விசாரிக்க சொல்லலாமா? ஆனா அந்த மாதிரி செய்ய டாக்டர் ஒத்துக்கிட்டா அதுக்கு அந்த டாக்டர் அதிகமா பணம் கேட்பாரோ? அக்கா அவ்வளவு பணத்துக்கு எங்க போவாங்க? அக்கா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த பணத்தை அந்த அயோக்கிய மாமா எடுத்துக்கிட்டு போயிருக்காரே. நாம இந்த குழந்தைய பெத்துக்கிட்டு ஆவணுமா? அப்புறம் நம்ம ஆசை வாழ்க்கை என்ன ஆவறது? கல்யாணம் கட்டிக்காம நாம ஒரு தாயாவ போறோமா? என்று நினைக்கும்போது அவளுக்கு அழுகை அழுகையாக வந்தது. அன்றிரவு பூராவும் தேவகி தூங்கவில்லை. காலையில் முத்தம்மா எழுந்ததும் பல்லை தேய்த்துவிட்டு சமையல் அறைக்கு போய் டீ போட்டு கொண்டு வந்து தனக்கு ஒரு கப் டீயை வைத்துக்கொண்டு தேவகிக்கும் ஒரு கப் டீயை கொடுத்தாள். டீயை குடித்துக்கொண்டே முத்தம்மா, "தேவகி, எதுக்கும் நான் என் கூட வேலை செஞ்சுக்கிட்டு வர ஒரு நல்ல அம்மாவ, அவங்களுக்கு உன் கர்ப்பத்தை கலைக்க யாராச்சும் தெரியுமா? ஒரு நல்ல டாக்டர் தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு வரேன்" என்று சொன்னதும், தேவகி, "கேட்டுக்கிட்டு வாக்கா. கூடவே அவர் எவ்வளவு பணம் கேட்பார்ன்னு கேட்டுக்கிட்டு வா" என்று சொல்லி அக்காவை வேலைக்கு அனுப்பினாள் தேவகி. முத்தம்மா வேலைக்கு வந்ததும் ரகசியமாக தனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு அம்மாவிடம் தேவகிக்கு நடந்ததை சொல்லி, "அக்கா, அவ கர்ப்பத்தை கலைக்க யாராச்சும் டாக்டர் தெரியுமா? அப்படி பண்ண என்ன பணம் கேட்பாங்க?" என்று கேட்டாள். அந்த அம்மா கொஞ்சம் வம்பு பிடிச்ச அம்மா. அவங்க உடனே, "என்ன முத்தம்மா, உன் புருஷன் உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்காம உன் தங்கைக்கு கொடுத்து ஓடி போயிருக்கார். நீ இத்தனை மருந்துக சாப்பிட்டும் உனக்கு குழந்தை பொறக்கலன்னா, உன் உடம்புல தான் ஏதாச்சும் கோளாறு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கர்ப்பத்தை கலைக்கிற டாக்டர் யாரையும் தெரியாதே. அந்த மாதிரி செய்ய அந்த டாக்டர் நிறைய பணம் கேட்பாரே முத்தம்மா. நீ அவ்வளவு பணத்துக்கு எங்க போவ?" என்று சொன்னாள்.
அந்த அம்மா சொன்னதை கேட்டது முத்தம்மாவுக்கு நம்ம உடம்புல தான் கோளாறு இருந்திருக்கு. நாம வீணா நம்ம புருஷன சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே என்று நினைக்கும்போது அவள் புருஷன் மேல் கொஞ்சம் அனுதாபம் பிறந்தது. வீட்டுக்கு வந்த முத்தம்மா தேவகியிடம், தேவகி கர்ப்பத்தை கலைக்கிற டாக்டர் ரொம்ப பணம் கேட்பார்னு அந்த அம்மா சொன்னாங்க என்று சொன்னதும் தேவகிக்கு சப்பென்று ஆகிவிட்டது. அவள் பதில் ஒன்றும் சொல்லாமல் தன் விதியை நொந்து கொண்டு இருந்தாள். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே முத்தம்மா எழுந்து குளித்தாள். தேவகியும் எழுப்பி குளிக்கச் சொன்னாள். முத்தம்மா வீட்டைப் பூட்டிக்கொண்டு தேவகியும் அழைத்துக் கொண்டு நாயர் கடையிலே டீயும் பன்னும் சாப்பிட்டுவிட்டு பஸ் ஏறி காளி இருந்த கிராமத்துக்கு வந்து அவர் வீட்டுக்கு வந்தாள். மருமக தன் தங்கையுடன் தனியாக வந்து இருப்பதைப் பார்த்த காளி, வாம்மா முத்தம்மா, மருது உன் கூட வரலையா? நீங்க 2 பேரும் மட்டும் தனியா வந்திருக்கீங்க என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். உடனே முத்தம்மா அழுது கொண்டே நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னாள். முத்தம்மா சொன்ன விஷயத்தை கேட்ட காளியும் பார்வதியும் கோபம் வந்து மருதுவை கண்டபடி திட்டினார்கள். அந்த கழுதையை இனிமே நீ வீட்ல சேர்க்காத முத்தம்மா என்று கோபமாக சொன்னார் காளி. கொஞ்ச நேரம் ஆனதும் முத்தம்மா, மாமா, அத்தை, நடந்தது நடந்து போச்சு. இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு உதவிய பண்ணணும். நான் தேவகிய மாயவரத்துல பிரசவம் பண்ண முடியாது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தேவகி கல்யாணம் ஆகாதவன் நல்லா தெரியும். நான் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தேவகி கழுத்திலே ஒரு மஞ்ச கயிற கட்டிட்டு அவ துணிமணிகளோட இங்க கொண்டு வந்து விடுறேன். நீங்க உங்க அக்கம் பக்கத்துக்காரங்கிட்ட இந்த பொண்ணு எங்க மருமக தங்கச்சி, இவள கட்டிக்கிட்டவன் இவள விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு ஒரு பொய்ய சொல்லி, இவளுக்கு நீங்க பிரசவம் பார்த்துட்டு இவளையும் இவளுக்கு பொறக்கிற குழந்தையும் என்கிட்டே கொண்டு வந்து விடுங்க. நான் உடனே இவளையும் இவ குழந்தையும் விட்டுக்கிட்டு வேற ஊருக்கு போய் வாழ்ந்து வரும் என்று அழுது கொண்டே சொன்னாள். பார்வதி நன்றாக யோசனை பண்ணினாள். உடனே அவள் காளியை பார்த்து, எனக்கு என்னவோ மருமக சொல்வது சரின்னு படுதுங்க என்று சொன்னார். காளி நன்றாக யோசனை பண்ணிவிட்டு, பார்வதி, நீ சொல்றா மாதிரி நம்ம செய்ய முடியாதே. இந்த கிராமத்துல ஒரு சின்ன பஞ்சாயத்து மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனையில ஒரு சாதாரண படிப்பு படிச்ச ஒரு டாக்டர் தானே இருக்கார். அவரே கொஞ்சம் சீரியஸான கேஸ்ல மாயவரத்துக்கு அனுப்பி வைத்தியம் பார்க்க சொல்றார். தேவகி இங்க வச்சுக்கிட்டு அவ பிரசவத்துல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா அந்த டாக்டர் தேவகியை மாயவரத்துக்கு தானே அனுப்பி விடுவார். இந்த கிராமத்துல வைத்திய வசதி போராதேம்மா என்று சொல்லி வருத்தப்பட்டார். பார்வதி விடாமல், ஏங்க நீங்க யோசனை பண்ணீங்களா? தேவகிக்கு பொறக்க போற குழந்தை நம்ம பையன் குழந்தை தானுங்க என்று கேட்டதும் காளி, நான் உன்ன மாதிரி யோசனை பண்ணலை பார்வதி. நான் நம்ம கிராமத்துல இருக்கிற மருத்துவ வசதியை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்று சொல்லிவிட்டு, முத்தம்மா, மருது பண்ண தப்புக்கு நான் முழு பொறுப்பு ஏத்துக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு தேவகி பிரசவத்தை மாயவரத்துல வச்சுக்கிறதுக்கு உனக்கு ஒண்ணு பண கஷ்டம். 2வது உன் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தேவகிய பத்தி கேட்பாங்க என்கிற பயம். இது 2க்கும் நான் ஒரு நல்ல வழி சொல்றேன். நான் உனக்கு 2,00,000 பணம் தரேன். நீ உன் மாயவரம் வீட்டை காலி பண்ணிவிட்டு திருச்சிக்கு போய் ஒரு சின்ன வீடா பார்த்துக்கிட்டு அங்கே தங்கியிருந்து வந்து தேவகி பிரசவத்தை பண்ணிக்கிட்டு வா என்று தன் கண்களில் கண்ணீர் மல்க சொல்லிவிட்டு 2,00,000 முத்தம்மா பேரில் ஒரு செக்கை கொடுத்தார். பார்வதி முத்தம்மாவை பார்த்து, முத்தம்மா, திருச்சி புது இடம். நீங்க 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துகிட்டு வாங்க என்று சொன்னாள். தன் மாமனார் தனக்கு 2,00,000 தரேன்னு சொன்னதும் முத்தம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. உடனே அவள், சரி மாமா, நீங்க சொன்ன மாதிரி செய்றேன். அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருந்துகிட்டு வரோம். நீங்க 2 பேரும் கவலைப்படாம இருந்துகிட்டு வாங்க என்று சொன்னாள். பிறகு இருவரும் பார்வதி கொடுத்த பலகாரத்தை சாப்பிட்டுவிட்டு இருவரிடமும் சொல்லிக்கொண்டு முத்தம்மா தேவகியை அழைத்து கொண்டு மாயவரம் வந்து சேர்ந்தாள். முத்தம்மா, நாம வேற வழி ஒண்ணும் இல்லாம இந்த குழந்தைய பெத்துக்க முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் நான் உன் கழுத்திலே ஒரு மஞ்ச கயிறு கட்டிடுறேன். நாம எங்க மாமா சொன்ன மாதிரி திருச்சிக்கு போய் ஒரு சின்ன வீடா பார்த்துக்கிட்டு அங்க தங்கி உன் பிரசவத்தை பார்த்துக்கலாம். நான் அங்கேயே ஒரு வேலை தேடிக்கிறேன். நீ என்ன சொல்ற தேவகி என்று கண்களில் கண்ணீர் மல்க கேட்டாள். அக்கா, நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நாம இந்த குழந்தைய கலைக்க ட்ரை பண்ணோம். நம்ம கிட்ட அதுக்கு பணம் இல்லை. நான் இந்த குழந்தைய பெத்துண்டே ஆகணும்னு ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி என் கழுத்திலே மஞ்ச கயித்த கட்டுங்க. நான் கல்யாணம் கட்டாம ஒரு அம்மா ஆயிட்டேன். இப்போ நீங்க கட்டுற மஞ்ச கயித்தால நான் கல்யாணம் ஆனவன் ஊருக்கே தெரிய வரும் என்று சொல்லி விக்கி விக்கி அழுதாள். முத்தம்மா தேவகி தன் மடியிலே போட்டுக்கொண்டு தேத்தரவு பண்ணினாள். அடுத்த நாளே முத்தம்மா தேவகியும் அழைத்துக்கொண்டு திருச்சிக்கு போய் ஒரு பேங்கிலே ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஆரம்பித்து அதில் தன் மாமனார் கொடுத்த 2,00,000 செக்கை போட்டாள்.
அந்த பேங்க் பக்கத்திலேயே ஒரு சின்ன வீடாக பார்த்து, அந்த வீட்டுக்கார அம்மாவை பார்த்து தன்னுடைய ஏழ்மையை சொல்லி வாடகையை கொஞ்சம் குறைக்கச் சொன்னாள். அந்த அம்மாவும் முத்தம்மாவுக்கு வாடகையில் ₹200 குறைத்துக் கொண்டாள். முத்தம்மா அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு தன் நன்றியை சொல்லி பேங்க்குக்கு போய் பணத்தை வாங்கிக் கொண்டு, அந்த அம்மா கேட்ட அட்வான்ஸை கொடுத்துவிட்டு, மாயவரத்துக்கு திரும்பி வந்தாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை முத்தம்மா அவள் இருந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு, தன் சாமான்கள் எல்லாவற்றையும் ஒரு சின்ன டெம்போவில் எடுத்துக்கொண்டு திருச்சிக்கு வந்து, தேவகியுடன் தான் பார்த்து இருந்த வீட்டில் குடிவந்தாள். முத்தம்மா அங்கே இருந்த ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்கிட்டே ஒரு சித்தாளா வேலை சேர்ந்தாள். ஒரு வாரம் ஆனதும் முத்தம்மா ஒரு இங்கிலாந்து லெட்டர்லே தன் மாமனாருக்கு தான் திருச்சியில் ஒரு சின்ன வீடாக பார்த்து தேவகியுடன் குடிவந்து விட்டதையும் அந்த வீட்டு விலாசத்தையும் எழுதி தபாலில் போட்டாள். முத்தம்மா வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்த நேரங்களில் தேவகி தன் விதியை நொந்து கொண்டு சமையல் வேலை செய்து கொண்டு தான் மாயவரத்தில் இருந்தபோது வேண்டிக் கொண்டு வந்த அம்மனை மனதில் நினைத்து கொண்டு, அம்மா, நான் உன்கிட்ட தாயே எனக்கு நல்ல படிப்பு கொடு. என் அம்மா அப்பாவை நீ என் சின்ன வயசுலயே எடுத்துக்கிட்ட. எனக்கும் என்னை பார்த்துக்கிட்டு வர அக்காவுக்கும் ஒரு கஷ்டம் தராதே. எங்களை சௌக்கியமா வச்சுக்கிட்டு வான்னு வேண்டிக்கிட்டு வந்தேனே. ஆனா என் வாழ்க்கை இப்படி அந்த அயோக்கிய மாமாவால் இப்படி பாழாயிடுச்சே. இனிமே என் வாழ்க்கை என்ன ஆகப் போகுது? எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை நீ கொடுத்திருக்கே என்று தினமும் சொல்லி அழுது கொண்டு இருந்தான். அவள் மனது ரொம்ப வேதனைப்பட்டது. விதியை நொந்து கொண்டே தேவகி ஒவ்வொரு நாளாக கழித்து கொண்டு வந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை முத்தம்மா வீட்டில் இருந்தாள். 2 நாட்களாக தேவகிக்கு இடுப்பு வலி இருந்து கொண்டு இருந்தது. அன்று காலையில் தன் இடுப்பு வலி கொஞ்சம் அதிகமாகிவிடவே தேவகி முத்தம்மாவை பார்த்து, அக்கா, எனக்கு 2 நாளாவே இடுப்பு வலி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த வலி கொஞ்சம் அதிகமாவே இருக்கு என்று தன் இடுப்பை பிடித்து கொண்டு சொன்னாள். தேவகி, உனக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிருக்கு. வா, நாம ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டிக்கிட்டு வரலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோவில் தேவகி மெல்ல ஏற்றிக்கொண்டு அருகில் இருந்த மதர் தெரசா நர்சிங் ஹோமில் சேர்த்தாள் முத்தம்மா. அங்கு இருந்த ஒரு லேடி டாக்டர் தேவகியை பரிசோதனை பண்ணிவிட்டு, இவங்களுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிருக்கு. நீங்க இவங்கள உடனே அட்மிட் பண்ணுங்க என்று சொன்னதும் முத்தம்மா தேவகியை அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணினாள். 6 மணி நேரம் ஆனதும் தேவகிக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. தேவகி அந்த 2 குழந்தைகளையும் பார்த்தாள். அந்த 2 குழந்தைகளும் அவள் மாமா ஜாடையுடன் கருப்பாக இருந்தது. தேவகி தன் கண்களை மூடிக்கொண்டு தான் தினமும் வேண்டி வரும் அம்மனை மனதில் நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாள். 1 மணி நேரம் ஆனதும் லேபர் வார்டில் இருந்த நர்ஸ் வெளியே வந்து முத்தம்மாவை பார்த்து, அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. ஒன்னு ஆண் குழந்தை, இன்னொன்னு பெண் குழந்தை. நீங்க இப்ப போய் அவங்களையும் குழந்தைகளையும் பார்க்கலாம் என்று சொன்னவுடன் முத்தம்மா தேவகி படுத்திருந்த பெட்டுக்கு போய் தேவகியும் குழந்தைகளையும் பார்த்தாள். அந்த 2 குழந்தைகளும் அவ புருஷன் ஜாடையுடன் கருப்பாக இருந்தது. கண்ணை மூடிக்கொண்டிருந்த தேவகியை பார்த்து, தேவகி, உனக்கு 2 பிள்ளைங்க பிறந்திருக்காங்க. நீ பாத்தியா என்று சந்தோஷத்தில் கேட்டாள். உடனே தேவகி பார்த்தேன்கா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் தன் கண்களை மூடிக்கொண்டாள். கொஞ்ச நேரம் ஆனதும் பிரசவம் பார்த்த டாக்டர், இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. இவங்க இன்னும் 2 நாளைக்கு இங்கேயே இருக்கட்டும். 2 நாள் ஆன பிற்பாடு நீங்க இவங்களையும் குழந்தைகளையும் வீட்டுக்கு இட்டுக்கிட்டு போங்க என்று சொன்னதும் முத்தம்மா தேவகியிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தாள். தேவகி அன்று சாயந்தரம் டியூட்டிக்கு வந்த நர்ஸிடம் சகஜமாக பேசிக் கொண்டிருந்தாள். அந்த நர்ஸ் தன் உடம்பு புறவும் மறையும்படி ஒரு வெள்ளை உடையை அணிந்து கொண்டு கழுத்தில் ஒரு வெள்ளி சிலுவையை தொங்கவிட்டு கொண்டிருந்தாள். அந்த பேச்சின் போது அந்த நர்ஸ் தேவகியை பார்த்து, உங்களுக்கு ஒரு பிரசவத்துல 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. அதில் ஒரு குழந்தை ஆண் குழந்தையாகவும் ஒரு குழந்தை பெண் குழந்தையாகவும் பிறந்திருக்கே. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே என்று கேட்டதும் தேவகி அழுகையை முட்டி கொண்டு வந்தது. அவள் அழுது கொண்டு இருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து அந்த நர்ஸை பார்த்து, நர்ஸ், உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா என்று கேட்டதும் அந்த நர்ஸ் சிரித்துக்கொண்டே, மேடம், இங்க வேலை செஞ்சு வர டாக்டர்களும் நர்ஸுகளும் மற்ற வேலைக்காரங்களும் கல்யாணமே ஆவாத பெண்கள் தான். நாங்க எல்லாரும் டியூட்டி நேரத்துல நோயாளிகளுக்கு சேவை செஞ்சு வந்துவிட்டு மற்ற நேரங்களில் கர்த்தருக்கு சேவை செஞ்சு வருவோம். நாங்க எல்லாரும் கல்யாணம் கட்டிக்காம கன்னி ஸ்திரீகளாக இருந்து வரோம். இந்த நர்சிங் ஹோமுக்கு பின்னாலே ஒரு பெரிய சர்ச் இருக்கு. நாங்க எல்லாரும் அந்த சர்ச்சில் இருக்கிற ரூமுக்குள்ளே இருந்துகிட்டு வர்றோம். வாசல்ல இருக்கும் வாட்ச்மேனை தவிர இங்க வேற ஆண்களே கிடையாது என்று சொன்னான். தேவிக்கு அந்த நர்ஸ் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டான். நாமும் இந்த குழந்தைகளை அக்கா கிட்ட விட்டுவிட்டு இந்த சர்ச்சில் ஏன் ஒரு கன்னிஸ்திரியாக வாழ்ந்து வரக்கூடாது என்று எண்ணமிட்டாள். கொஞ்ச நேரம் ஆனதும் தேவகி அந்த நர்ஸை பார்த்து, உங்க பேர் என்ன நர்ஸ் என்று கேட்டதும் அந்த நர்ஸ், என் பேர் ஜென்னி என்று சொன்னான். 2 நாள் ஆனதும் முத்தம்மா அந்த நர்சிங் ஹோமுக்கு பணத்தை கட்டிவிட்டு தேவகியும் குழந்தைகளையும் வீட்டுக்கு அழைத்து வந்தான்.
முத்தம்மா தான் போய் வரும் சித்தார் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்து கொண்டு தேவகிக்கு துணையா அவள் 2 குழந்தைகளையும் கவனித்து வந்தாள். 1 மாசம் ஆனதும் முத்தம்மா தேவகியை பார்த்து, "தேவகி, உனக்கு 2 குழந்தைங்க பொறந்திருக்குன்னு என் மாமாவுக்கு சொல்ல வேணாமா? அவர்தானே உன் பிரசவத்துக்கு நமக்கு 2,00,000 கொடுத்தார்" என்று கேட்டதும் தேவகி, "அக்கா, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அத நீ பண்ணுக்கா. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு?" என்று பட்டும் படாமலும் பதில் சொன்னாள் தேவகி. அடுத்த நாள் முத்தம்மா தன் மாமனார் மாமியாருக்கு தேவிக்கு சுகப்பிரசவம் ஆகி ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு என்று எழுதி ஒரு கடிதம் போட்டான். கடிதம் கிடைத்ததும் காளி பார்வதியை அழைத்து கொண்டு திருச்சிக்கு வந்து முத்தம்மா எழுதியிருந்த விலாசத்தை விசாரித்து கொண்டு முத்தம்மா வீட்டுக்கு வந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததால் முத்தம்மா வீட்டில் இருந்தாள். தன் மாமனார் மாமியாரை பார்த்ததும், "வாங்க மாமா, வாங்க அத்தை" என்று வரவேற்று சேரில் உட்காரச் சொன்னாள். தேவகி அவர்களை பார்த்து ஒன்றும் சொல்லவில்லை. காளியும் பார்வதியும் தேவிக்கு பிறந்திருக்கும் 2 குழந்தைகளையும் ஆசையாக பார்த்தார்கள். காளியும் பார்வதியும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். பார்வதி காளியிடம், "நாம ஒரு பேர குழந்தை கூட நமக்கு இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டோம். அந்த கடவுள் நமக்கு இப்ப 2 பேர குழந்தைகளை கொடுத்திருக்கார். 2 பேர குழந்தைகளும் நம்ம மருள்ஜாடையாவே இருக்குங்க" என்று சொல்லி சந்தோஷப்பட்டாள். உடனே காளி, "ஆமாம் பார்வதி, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு" என்று சொல்லி பார்வதி சொன்னதை ஆமோதித்தார். முத்தம்மா செய்த சமையலை சாப்பிட்டுவிட்டு காளியும் பார்வதியும் அவர்கள் கிராமத்துக்கு கிளம்புவதற்கு முன், "முத்தம்மா, நீயும் தேவியும் 2 குழந்தைகளை ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கிட்டு வாங்க" என்று சொல்லிவிட்டு போனார்கள். உடனே முத்தம்மா, "நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க 2 பேரும் 2 குழந்தைகளையும் ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கிட்டு வரோம்" என்று சொல்லிவிட்டு அனுப்பி வைத்தாள். 2 மாதம் ஆனது. திருச்சிக்கு போன மருது அவனிடம் இருந்த எல்லா பணத்தையும் செலவு பண்ணிவிட்டான். அவனுக்கு நிரந்தரமான ஒரு வேலையும் கிடைக்கவில்லை. அவன் சாப்பாட்டுக்கே மிகவும் கஷ்டப்பட்டு வந்தான். அவன் யோசனை பண்ணினான், "இனிமே நாம முத்தம்மா வீட்டுக்கு போக முடியாது. அவ நம்மள வெட்டி போட்டு விடுவா. நாம் பேசாம நம்ம அப்பா அம்மா இருக்கிற கிராமத்துக்கு போய் அவங்க கூட இருந்து வரலாம்" என்று நினைத்து தம் அப்பா அம்மா இருந்த கிராமத்துக்கு ஒரு பஸ் ஏறி வந்தான். ஒரு அழுக்கு சட்டையுடனும் வேஷ்டியும் தாடியும் மீசையுமா மெலிந்த உடம்போடும் நின்று கொண்டு "அம்மா" என்று குரல் கொடுத்தான் மருது. கண் பார்வை கொஞ்சம் சரியில்லாத பார்வதி வாசலுக்கு வந்து, "யாரப்பா நீ? உனக்கு யார் வேணும்?" என்று கேட்டுக்கொண்டிருந்த போது தன் மூக்கு கண்ணாடியை மாட்டிக்கொண்டு வாசலுக்கு வந்தார் காளி. மருதுவை பார்த்ததும் அவருக்கு சந்தோஷமா இருந்தது. உடனே அவர், "வா மருது, ஏண்டா இப்படி மெலிஞ்சு போயிருக்கே? என்னடா ஒரு அழுக்கு சட்டை வேஷ்டியோடு இருக்கே?" என்று கத்தினார் காளி. "நம்ம மருதுவா வாசல் நிக்கிறது?" என்று கேட்டுவிட்டு, "உள்ள வாடா மருது, என் கண் பார்வை கொஞ்ச நாளா சரியில்லை" என்று சொல்லிவிட்டு மருதுவை வீட்டுக்கு உள்ளே அழைத்து கொண்டு போனாள் பார்வதி. மருது முத்தம்மா கிட்ட இருந்து பணத்தை திருடி கொண்டு போனதையும், அந்த பணத்திலே கொஞ்ச மாசம் திருச்சியிலே இருந்து வந்ததையும், அப்புறமா எங்கேயும் வேலை கிடைக்காம இப்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வருவதாயும் சொல்லி அழுதான். உடனே பார்வதி ஒரு தட்டிலே அவள் பண்ணியிருந்த நாஸ்டாவை மருதுவுக்கு கொடுத்து சாப்பிட சொன்னாள். மருது அந்த நாஸ்டாவை வேக வேகமாக சாப்பிடுவதை பார்த்த காளிக்கும் பார்வதிக்கும் அழுகை வந்தது. இருவரும், "பாவம் மருது, எத்தனை நாள் பட்டினியாய் இருந்து வந்துகிட்டு இருந்தானோ" என்று நினைத்து வருத்தப்பட்டார்கள். அவன் சாப்பிட்டு முடிந்ததும் காளி, "மருது, நீ எங்கேயும் போக வேணாம். எங்க கூடவே இருந்து வாப்பா. எங்களுக்கும் ரொம்ப வயசாகுது" என்று தன் கண்களை துடைத்துக் கொண்டு சொன்னார். பார்வதியும், "மருது, நீ பழசையெல்லாம் மறந்துட்டு எங்க கூடவே இருந்து வாப்பா" என்று சொன்னதும், மருது, "நீங்க 2 பேரும் இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. ஆனா நான் தான் பாவம், தூங்கிக்கிட்டு இருந்த தேவகியை கெடுத்துட்டு முத்தமா சேர்த்து வச்சிருந்த பணத்தை திருடிக்கிட்டு அந்த வீட்டை விட்டே ஓடிப்போனேன். அப்படி பண்ண எனக்கு அந்த கடவுள் என்னை நிறைய நாள் பட்டினி போட்டு நிறைய கஷ்டத்தையும் கொடுத்தார்" என்று சொல்லி விக்கி விக்கி அழுது கொண்டு இருந்தான். அவன் அழுது முடிந்ததும் காளி, "மருது, அந்த கதை எல்லாத்தையும் முத்தம்மா அவ தங்கை தேவகி இங்கே இட்டுக்கிட்டு வந்து சொல்லி அழுதா. என்ன இருந்தாலும் நீ அப்படி அந்த அப்பாவி பெண்ணை கெடுத்திருக்க கூடாது. அவ வாழ்க்கையே பாழாயிடுச்சு பாரு. அவ கர்ப்பமாயி அவளுக்கு இப்ப 2 குழந்தைங்க பிறந்திருக்கு" என்று கோவமாக சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ஆனதும், "நீ பண்ண தப்புக்கு நான் முழு பொறுப்பு ஏத்துக்கிட்டு முத்தம்மா கிட்ட 2,00,000 கொடுத்து அவங்க 2 பேரையும் திருச்சிக்கு போய் இருந்துக்கிட்டு முத்தம்மாவே திருச்சில ஒரு வேலை தேடிக்கிட்டு அவ தங்க பிரசவத்தையும் பார்த்துக்கிட சொன்னேன்" என்று வருத்தத்தோடு சொன்னார். உடனே மருது, "நான் பண்ணது ரொம்ப தப்புப்பா. என்ன நீங்க 2 பேரும் மன்னிச்சிடுங்க" என்று சொல்லி 2 பேர் கால்களிலும் விழுந்து அழுது கொண்டு இருந்தான். பார்வதி பெற்ற வயிறு சங்கடப்பட்டது. அவ உடனே, "எழுந்திரி மருது, அந்த பெண்ணுக்கு இப்போ ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. முத்தம்மா எங்களுக்கு ஒரு தபால் போட்டு இருந்தா. நானும் அப்பாவும் திருச்சியில இருக்கிற முத்தம்மா வீட்டுக்கு போய் அந்த குழந்தைகளை பார்த்துட்டு வந்தோம். அந்த 2 குழந்தைகளையும் ஒன்றாடையாவே இருந்துச்சு மருது" என்று சந்தோஷமாக சொன்னாள். உடனே மருது தன் அம்மா அப்பாவிடம்,
நான் முத்தம்மாகிட்டயும், தேவிகிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு, ஒரு நிமிஷம் அந்த 2 குழந்தைகளையும் பார்க்க முடியுமா? எனக்கு அந்த குழந்தைகளை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு" என்று அம்மாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கெஞ்சினான். "நீ முதல்ல சலூனுக்கு போய், உன் தாடி மீசை எல்லாம் எடுத்துட்டு, பழையபடி இருந்தா மாதிரி கிராப் தலை வெட்டிக்கிட்டு வா. வர வழியிலே இருக்கிற துணி கடையிலே உன் சைஸுக்கு 4 ஷர்ட்டும், 4 வேஷ்டியும், பனியனும், அண்டர்வேரும் வாங்கிட்டு வா" என்று சொல்லி மருது கையிலே ரூ. 2000 கொடுத்து அனுப்பினார். மருது அப்பா கொடுத்த ரூ. 2000 வாங்கிக் கொண்டு சலூனுக்கு போனான். அவன் கிளம்பி போனதும் காளி பார்வதியை பார்த்து, "பார்வதி, மருது இப்போ திருந்தி வந்திருக்கான். எப்படி நாம மறுபடியும் மருதுவ முத்தம்மா கிட்ட சேர்த்து விடுறது? அந்த அப்பாவி பொண்ணு தேவகிக்கு என்ன பதில் சொல்லுது? ஒரே குழப்பமா இருக்கே" என்று சொல்லி கேட்டார். "நீங்க தான் உங்க தங்கச்சி பொண்ணு முத்தம்மா கிட்ட மருது அவன் பண்ண தப்புக்கு உங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்க ஆசைப்படுறான். நீங்க 2 பேரும் அவனை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுங்க. மருது முத்தம்மாவோடும் குழந்தைகளோடும் சந்தோஷமா வாழ்ந்து வரட்டுங்க. நீங்க தேவகிக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சிடுங்க" என்று சொன்னார். காளிக்கு அந்த ஐடியா ரொம்பவும் பிடித்திருந்தது. காளி பார்வதியும் அழைத்துக் கொண்டு முத்தம்மா வீட்டுக்கு வந்தார். அப்போது தேவகி கோவிலுக்கு போயிருந்தாள். மாமாவையும் அத்தையும் பார்த்த முத்தம்மா, "வாங்க மாமா, வாங்க அத்தை" என்று சொல்லி வரவேற்றாள். கோவிலில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த தேவகி, தன் அக்காவின் மாமனார் மாமியார் 2 பேரும் வீட்டுக்குள் நுழைவதை பார்த்தாள். வீட்டுக்குள் போகாமல் வெளியே நின்று கொண்டு அவர்கள் பேசுவதை கேட்டாள் தேவகி. "முத்தம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. மருது வேலை ஒண்ணும் கிடைக்காம சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு மெலிஞ்சு போய் 2 வாரம் முன்னால எங்க வீட்டுக்கு வந்தான். அவன் உன்கிட்டயும் தேவகிட்டயும் மன்னிப்பு கேட்டு இந்த குழந்தைகளை பார்க்க ரொம்ப ஆசைப்படான். நான் உன் தாய் மாமா. நான் சொல்றதை கொஞ்சம் பண்ணுவியாம்மா" என்று கண்ணீர் மல்க கேட்டார். உடனே முத்தம்மா, "நீங்க அழாதீங்க மாமா. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்" என்று கேட்டார். உடனே காளி, "முத்தம்மா, நடந்தது நடந்து போச்சு. இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த 2 குழந்தைகளுக்கும் அப்பா வேணும். உனக்கும் வயசாகிக்கிட்டே வருது. நீயும் புருஷன் இல்லாம இன்னும் எத்தனை நாளுக்கு தனியா இந்த சித்தாள் வேலை செஞ்சு வரப்போற? நான் என்ன சொல்றேன்னா, நீயும் தேவகியும் மருதையும் மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்குங்க. நான் என் செலவிலே தேவகிக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து ஒரு கல்யாணத்த" என்று சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்ட தேவகிக்கு தேள் கொட்டியது போல இருந்தது. தேவகி வீட்டுக்குள் போகவில்லை. அந்த தெருக்கோடியில் இருந்த ஒரு ஸ்டேஷனரி கடையில் ஒரு வெள்ளை காகிதத்தையும் ஒரு பால் பாயிண்ட் பேனாவையும் எழுத ஒரு பேடும் வாங்கினாள். பக்கத்தில் காலியாக இருந்த ஒரு கடைப்படியிலே உட்கார்ந்து கொண்டு தன் மனதில் இருப்பதையெல்லாம் அந்த காகிதத்தில் கொட்டி தீர்த்தாள். அந்த காகிதத்தை 4ஆக மடித்தாள். பேனாவையும் அந்த பேடையும் தூர எறிந்தாள். மெல்ல கிளம்பி தன் வீட்டுக்கு அருகில் வந்தாள். நல்ல வேளையாக பக்கத்து வீட்டு 6 வயது பையன் சேகர் அவன் வீட்டுக்கிட்டே வந்து கொண்டிருந்தான். தேவகி அவனை பார்த்து, "சேகர், இந்த கடிதாசியை எங்க அக்கா முத்தம்மா கிட்ட கொஞ்சம் குடேன். நான் அக்கா சொன்ன வெல்லத்தை வாங்க மறந்துட்டேன். அக்கா திட்டுவாங்க. நான் மறுபடியும் கடைக்கு போறேன்" என்று சொன்னதும், சேகர், "குடுங்கக்கா, நான் குடுத்துடுறேன்" என்று சொல்லி தேவகி கையிலே இருந்த கடிதத்தை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு உள்ளே போய் முத்தம்மா கையிலே கொடுத்துவிட்டு வெளியே வந்தான். தேவகி சேகர் தன் வீட்டுக்குள்ளே போனதை பார்த்து சந்தோஷப்பட்டு நேராக நர்சிங் ஹோமுக்கு போய் வாட்ச்மேனிடம், "நான் கொஞ்சம் நர்ஸ் ஜென்னியை பார்க்கணும்" என்று சொன்னதும், அந்த வாட்ச்மேன் தேவகியை உள்ளே போக விட்டான். உள்ளே போன தேவகி விசாரித்துக் கொண்டு நர்ஸ் ஜென்னி இருக்கும் ரூமுக்கு போனாள். அன்று நர்ஸ் ஜென்னிக்கு ஆஃப் தினமாக இருந்ததால் அவள் ரூமில் இருந்தாள். தேவகியை பார்த்ததும், "வாங்க தேவகி, எங்கே இவ்வளவு தூரம்" என்று கேட்டாள். தேவகி தன் கண்களில் கண்ணீர் மல்க, "சிஸ்டர், அன்னைக்கு நீங்க கேட்டப்போ நான் பதில் ஒன்றும் சொல்லாம அழுதுகிட்டு இருந்ததை நீங்க கவனிச்சு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆவல. என் அக்கா வீட்ல இல்லாதபோது என் அக்கா புருஷன் என்னை கெடுத்துட்டார்" என்று சொல்லும்போது தேவகி விக்கி விக்கி அழுதாள். தேவகி சொன்னதை கேட்டு ஜென்னி அதிர்ச்சி அடைந்தாள். தேவகி தொடர்ந்தாள், "சிஸ்டர், எனக்கு அந்த வீட்ல வாழ்ந்து வரவே இஷ்டமில்ல. அந்த குழந்தைகளை என் அக்கா வளர்த்து வரட்டும். நான் உங்களைப் போல ஒரு கன்னியாஸ்திரியாக வாழ்ந்து வர ஆசைப்படுறேன். நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா" என்று ஜென்னி கையை பிடித்துக்கொண்டு கெஞ்சினாள். உடனே ஜென்னி தேவகியை அழைத்துக்கொண்டு மதர் சுப்ரியர் இடம் போய் தேவகியின் சோகக் கதையை சொல்லி அவ ஆசையை சொன்னாள். மதர் சுப்ரியர் தேவகிக்கு ஆறுதல் சொல்லி கர்த்தரிடம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு தேவகி கழுத்திலே ஒரு சிலுவையை மாட்டிவிட்டு தேவகியை ஒரு கன்னியாஸ்திரியாக அந்த சர்ச்சில் சேர்த்து கொண்டார். முத்தம்மா சேகர் கொடுத்த கடிதத்தை பிரித்து உரக்க படித்தாள். "அன்புள்ள அக்கா, நீங்க இத்தனை வருஷமா எனக்கு சோறு போட்டு உங்களுடைய குறைஞ்ச சம்பளத்துல என்னை 8வது வரைக்கும் படிக்க வச்சீங்க. என்னை செல்லமா வளர்த்து வந்தீங்க. அதுக்கு கைமாறா நான் ஒரு இரவல் தாயா இருந்து உங்களுக்கு 2 குழந்தைகளை பெத்துக் கொடுத்துட்டேன். நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. நான் கல்யாணம் ஆவாமலே ஒரு அம்மா ஆயிட்டேன். இனிமே அந்த குழந்தைகளுக்கு நீங்க ஒரு அம்மாவா இருந்து வளர்த்து வாங்க. அந்த குழந்தைகளுக்கும் ஒரு அப்பா வேணும்க்கா. உங்க மாமனார் சொல்ற மாதிரி பண்ணுங்க"
உங்களுக்கும் வயசாகிக்கிட்டு வருது. என்ன தயவு செஞ்சு தேட வேணாம். நான் என் வழிய பார்த்துக்கிறேன். இப்படிக்கு உங்க தங்கை தேவகி. கடிதத்தை படித்து முடித்ததும் முத்தம்மா விக்கி விக்கி அழுது கொண்டு இருந்தாள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். மேலும் ஒரு லைக் தந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி.